என்னோட வீடியோஸ் எல்லாம் நீங்க கன்டினியூஸா வாட்ச் பண்றீங்கன்னா, ஸோ கண்டிப்பா உங்களுக்கு வந்துட்டு டைரக்ட்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கும். ரெகுலர்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கும். அதே மாதிரி குரோத், ஐடிசிடபிள்யூ பே அவுட், அதுக்கப்புறம் ஐடிசிடபிள்யூ ரீஇன்வெஸ்ட்மென்ட். இது எல்லாமே என்னோட வீடியோஸ்ல நான் அப்லோட் பண்ணிட்டேன். இன்னைக்கு நான் என்ன சொல்லப் போறேன்னா, நீங்களா வந்துட்டு ஸ்கீம சூஸ் பண்ணணும்னா, அதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்டான ரோல் வந்துட்டு, என்ன ஸ்கீமோட பிளான் நீங்க வந்து செலக்ட் பண்ண போறீங்க. ஸோ அத பத்தி தான் இன்னைக்கு நான் சொல்லப் போறேன். இட்ஸ் நத்திங் பட் எல்லா ஸ்கீம்லயுமே பார்த்தீங்கன்னா, பிளானுன்னு எத சொல்றாங்கன்னா, டைரக்ட் பிளான், ரெகுலர் பிளான் சொல்றாங்க. இப்போ நீங்க டைரக்ட் பிளான் எடுத்துக்கிட்டீங்கன்னா, அந்த டைரக்ட் பிளான்ல உங்களுக்கு வந்து 3 ஆப்ஷன்ஸ் இருக்கும். அந்த ஆப்ஷன் தான் குரோத் ஆப்ஷன், ஐடிசிடபிள்யூ பே அவுட் ஆப்ஷன், ஐடிசிடபிள்யூ ரீஇன்வெஸ்ட்மென்ட் ஆப்ஷன். நெக்ஸ்ட் பிளான் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரெகுலர் பிளான். இந்த ரெகுலர் பிளான நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, அதுக்கு கீழயும் 3 ஆப்ஷன்ஸ் இருக்கும். இட்ஸ் நத்திங் பட் குரோத் ஆப்ஷன், ஐடிசிடபிள்யூ பே அவுட் ஆப்ஷன், ஐடிசிடபிள்யூ ரீஇன்வெஸ்ட்மென்ட் ஆப்ஷன். சரிங்களா? ஸோ இப்போ ஒரு ஸ்கீம சூஸ் பண்ணும்போதுட்டு, நீங்க என்ன பிளான்ல போறீங்கன்னு நீங்க கண்டிப்பா நோட் பண்ண வேண்டியது இருக்கு. டைரக்ட்ல போனீங்கன்னா, உங்களுக்கு வந்துட்டு கமிஷன்ல எதுவுமே இல்லாம, உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் கொஞ்சம் நல்லா வரும். அதே நீங்க ரெகுலர்ல போகும்போதுட்டு, ஆ புரோக்கரேஜ்க்கான கமிஷன கண்டிப்பா எடுத்துப்பாங்க. அதனாலயே நமக்கு எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ வந்துட்டு கொஞ்சம் அதிகமா தான் இருக்கும். அதனால நீங்க டைரக்ட் பிளான் எடுக்கிறீங்களா? இல்ல ரெகுலர் பிளான்ல போறீங்களான்றத நீங்க தான் பார்த்து டிசைட் பண்ணணும். இன்னும் நெறைய அப்டேட்ஸோட உங்கள நான் நெக்ஸ்ட் வீடியோல பார்க்குறேன். நன்றி, வணக்கம்.